ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். நாளைக்கு மதுரை மீனாட்சி திருக்கல்யாணம். சித்திரை மாதம் அப்படின்னாலே நமக்கு நினைவுக்கு வர்றது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம். அதோட அழகர் ஆற்றுல இறங்குறது தாங்க. மதுரையில் புகழ்பெற்ற கோவிலில் ஒன்றா இருக்கிறது தான் மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயம். அந்த கோவிலில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய திருவிழாவாக தான் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நடக்கும். அப்படிப்பட்ட நாளில் நாம் மதுரைக்கு போய் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தில் கலந்து கொள்வதன் மூலம் மீனாட்சி அம்மனோட அருளும் சுந்தரேஸ்வரரோட அருளும் பரிபூர்ணமாக நம்மளால் பெற முடியும். எல்லாரையாலையுமே போயிட்டு மதுரைக்கு போயிட்டு மீனாட்சி சுந்தரேஸ்வரரை தரிசனம் பண்ண முடியாது. நம்ம வீட்லேயே எளிமையான முறையில் எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அதோட திருமாங்கல்யம் மாற்றிக்கிற டைம் என்ன, எந்த நேரத்தில் எப்படி மாற்றிக்கலாம் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. பராசக்தி மீனாட்சியாக அவதரித்து பலவிதமான திருவிளையாடல்களை செய்கிறாங்க. அதே போல் சிவபெருமானும் சுந்தரேஸ்வரராக பல திருவிளையாடல்கள் செஞ்சு மீனாட்சி அம்மனை கல்யாணம் பண்ணிக்கிறார் அப்படின்னு புராணங்கள் சொல்லுதுங்க. இவங்க 2 பேருடைய திருமண வைபோகம் நடைபெறக்கூடிய நாளில் மதுரையே திருவிழா கோலம் பூண்டிருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட திருக்கல்யாணம் மே மாதம் 8ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் 8:35 மணிலிருந்து 8:59 மணிக்குள்ளே நடக்குங்க. அந்த நேரத்தில் சுமங்கலி பெண்கள் பலரும் தங்களுடைய தாலி கயிற்று மாற்றி போட்டுப்பாங்க. இதோடு சேர்த்து நம்மளுடைய வீட்டு பூஜை அறையில் மீனாட்சி அம்மனோட படம் இருக்கும் பட்சத்தில் அந்த படத்துக்கு முன்னாடி கிழக்கு பார்த்த மாதிரி 3 தீபங்களை ஏற்றி வைக்கணுங்க. இந்த தீபங்கள் நெய் தீபமாக இருக்குது. ரொம்பவும் சிறப்பு. இல்லாத பட்சத்தில் ஒரு விளக்காத நெய் தீபம் ஏற்றி மீனாட்சி அம்மன் படம் இல்லை அப்படின்றவங்க சிவபெருமானோட படத்துக்கு முன்னாடியும் இந்த தீபத்தை ஏற்றலாங்க. அதுக்கப்புறம் நெய்வேத்தியமா ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வைக்கலாம். நெய் சாதம், நெய்யால் செஞ்ச இனிப்பு வகைகள் வைக்கலாங்க. இப்படி வச்சுட்டு முழு முதற் கடவுளான விநாயக பெருமானை முதல்ல வழிபாடு செஞ்சுக்கணும். நம்மளுடைய குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சுக்கணும். அதற்கு பிறகு சிவபெருமானை வழிபாடு செஞ்சுட்டு மீனாட்சி அம்மனை மனசார நினச்சிக்கிட்டு ஓம் மீனாட்சி தாயே போற்றி ஓம் அப்படின்ற மந்திரத்தை ஒரு 54 முறை சொல்லலாம். குறைந்தபட்சம் ஒரு 54 முறை, அதிகபட்சம் எத்தனை தரம் வேணாலும் சொல்லலாங்க. அதுக்கப்புறம் கற்பூர தீபதூப ஆராதனையெல்லாம் காமிச்சு நம்மளுடைய பூஜையை நிறைவு செஞ்சுக்கலாங்க. மீனாட்சி அம்மன் திருமணம் நடக்கக்கூடிய அந்த நேரத்தில் இந்த முறையில் நம்ம வழிபாடு செய்வதன் மூலம் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்குங்க. தீர்க்க சுமங்கல யோகம் உண்டாகும். திருமணம் ஆகாத கன்னி பெண்களுக்கு சீக்கிரத்திலேயே நல்ல கணவர் அமைவார். நோய் நொடிகள் அனைத்துமே நீங்கும். குடும்பத்தில் சுபிக்ஷமும் ஐஸ்வர்யமும் பெருக ஆரம்பிக்கும். இந்த வழிபாட்டை செய்கிறதோடு அன்றைய தினம் ஆதரவற்றவர்களுக்கு அன்னதானம் செய்வதன் மூலமும் பலவிதமான நன்மைகளை பெற முடியுங்க. மீனாட்சி அம்மனோட அருளை பெறுவதற்காக தீர்க்க சுமங்கலி யோகத்தை பெறுவதற்கும் மீனாட்சி திருக்கல்யாணம் நடக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த முறையில் நம்ம மீனாட்சி அம்மனை வீட்டில் எளிமையான முறையில் வழிபாடு செஞ்சுக்கலாங்க. இது ரொம்ப எளிமையான வழிபாட்டு முறை. நாளைக்கு காலையிலே எழுந்திரிச்சு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் 8 மணிக்கெல்லாம் நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. தாலி கயிறு மாற்றிக்கணும் அப்படின்றவங்க முன்கூட்டியே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நாளைக்கு வியாழக்கிழமை. இது பெருமாளுக்குரிய நாளாகவும் சொல்லப்படுதுங்க. மீனாட்சியோட சகோதரர் பெருமாளுக்குரிய வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் நடக்கிறது ரொம்பவும் சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமிக்கு உரிய உத்திர நட்சத்திரத்தன்னைக்கு இந்த தினம் வந்திருப்பதும் நமக்கு இரட்டிப்பு பலனை நமக்கு கொடுக்குங்க. நாளைய தினம் தேவை உள்ளவங்க மட்டும் திருமாங்கல்ய கயிறு மாட்டிக்கிட்டா போடுங்க. எல்லாருமே கட்டாயம் நாளைய தினம் திருமாங்கல்யம் மாற்றணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க. எப்பவுமே திருமாங்கல்யத்தை அடிக்கடிக்கு மாற்றக்கூடாது. வருஷத்துக்கு 2 முறை அப்படின்னா 3 முறை, அதிகபட்சம் 3 முறை, அதுக்கு மேலே தாலி கயிறை மாற்றக்கூடாதுங்க. ரொம்ப பழசாயிடுச்சு, அருந்து போகிற மாதிரி இருக்குது அப்படின்ற சுச்சுவேஷனில் இருந்தால் மட்டுமே தாலி கயிறை மாற்றிக்கணும். மற்றபடி எல்லாருமே மாற்றிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க. நாளைக்கு காலையில் 8:30 மணிலேருந்து, அதாவது 8:35 மணிலேருந்து 8:59 மணிக்குள்ளே மதுரை மாநகரில் மீனாட்சிக்கும் சுந்தரேஸ்வருக்கும் கல்யாண வைபவம் நடைபெற இருக்குதுங்க. இந்த இடைப்பட்ட நேரத்தில் தான் வீட்டில் இருக்கிற பெண்களும் தாலி கயிறு மாற்றிக்கணும். காலையில் 8 மணி அடிக்கும்போது வீட்டில் பூஜை வேலைகள் எல்லாம் முடிச்சிடுங்க. மீனாட்சி திருவுருவப்படத்துக்கு அழகாக ஏற்கனவே சொன்ன மாதிரி அலங்காரம் பண்ணி 3 தீபம் நெய் தீபமாக ஏற்றி வச்சுட்டு, அப்படி இல்லாட்டி ஒரு தீபம் நெய் தீபமும் அதுக்கப்புறமா 2 தீபங்கள் நல்லெண்ணெய் தீபம் கூட ஏற்றி வச்சுக்கலாங்க. ஏதாவது ஒரு இனிப்பு நெய்வேத்தியம் வச்சுட்டு
பூஜையை வந்து ரொம்ப எளிமையாக முடிச்சுட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு எல்லா டிவிலையுமே நாளைக்கு வந்து லைவாக காட்டுவாங்க. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம். வாய்ப்பு இருக்கிறவங்க நேரில் போய் பார்க்கலாம், வாய்ப்பு இல்லாதவங்க டிவிலேயே பார்க்கலாங்க. இப்போ ரொம்ப தொலைவில் இருக்கோம், டக்குன்னு போக முடியாது அப்படின்றவங்க டிவியில் லைவில் கூட பார்த்துக்கலாம். லைவில் பார்த்துட்டு கரெக்டாக மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தை பார்த்துட்டு மீனாட்சி கழுத்தில் மாங்கல்யம் ஏறின பிறகு அதுக்கப்புறம் நீங்களும் உங்களுடைய கழுத்தில் திருமாங்கல்யத்தை எடுத்து போட்டுக்கலாங்க. பக்கத்தில் கணவர் இருந்தால் அவர் கையால் போட்டுக்கிறது ரொம்ப 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 சுபம். அவர் இல்லாத பட்சத்தில் வீட்டில் இருக்கிற பெரியவங்க கையால் திருமாங்கல்யத்தை கழுத்தில் போட்டுக்கலாம். இப்போ யாருமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நீங்களே அந்த திருமாங்கல்யத்தை எடுத்து நீங்களே போட்டுக்கலாம். அவசரமாக இந்த முகூர்த்த நேரத்திலேயே தாலி கயிறு நம்ம மாற்றி போட்டுக்கணும் அப்படின்ற எந்த கட்டாயமும் இல்லைங்க. இதை மனசில் வச்சுக்கோங்க. இந்த நேரத்தில் கண்டிப்பாக மீனாட்சி கழுத்தில் தாலி ஏறிடுச்சு, நம்ம கழுத்தில் வந்து மாற்றிக்கணும் அப்படின்ற எந்த அவசியம் கிடையாது. மாங்கல்யம் பழுதாக இருந்தது இல்லை மாற்ற வேண்டிய அவசியம் இருந்தாலே ஒழிய நம்ம கயிறு மாற்றிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க. இதையே நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சிலர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணம் நடந்ததுக்கப்புறம் எல்லா பெண்களுமே கட்டாயமாக திருமாங்கல்யத்தை மாற்றிக்கணும், அப்போ தான் தீர்க்க சுமங்கலி யோகம் கிடைக்கும் அப்படின்னு தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி கிடையாதுங்க. எப்போவுமே ஒரு தாலிக்கயிறு மாத்திரம் அப்படின்னா அதுக்கு நிறைய விதிமுறைகள்லாம் இருக்குங்க. இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணம் ஒரு சிலர் வெயிட் பண்ணியிருப்பாங்க, கயிறு கொஞ்சம் பிஞ்சா மாதிரி இருக்குது, சரி கல்யாணம் நடக்கும்போது மீனாட்சிக்கு அம்மன் கல்யாணம் நடக்கும்போது நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணி மாற்றிக்கிறவங்களும் இருப்பாங்க. வேலை நீங்கள் மாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா முன்னாடியே சரடெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி அம்மனோட பாதத்தில் வச்சுருங்க. அம்மனுடைய கழுத்தில் தாலி ஏறினதுக்கப்புறமா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்கள் கழுத்தில் ஒரு கயிறு போட்டுக்கோங்க. கயிறு போட்டுட்டு அந்த கயிறுலேருந்து பிரித்து எங்களுக்கு அப்படி தாங்க மாற்றுவாங்க, உங்கள் முறைப்படி எப்படி அதை மாதிரி மாற்றிக்கோங்க. அதாவது இப்போ ஒரு கயிறு நம்ம பழைய கயிறு இருக்குங்களா, அதோட புது கயிறு அப்படியே கழுத்தில் போட்டுட்டு அந்த பழைய கயிறில் இருக்கிறத ஒன்று ஒன்றா பிரித்து அப்படியே புது கயிறில் மாற்றுவாங்க. தாலியை வந்து கழுத்துலேருந்து இறக்கவே கூடாதுங்க. அப்படியே மாற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த புது கயிறை போட்டுட்டு பழைய கயிறை வந்து அப்படியே லைட்டாக இழுத்து பக்கத்தில் செடி கொடி மரம் இருந்தால் அதில் வந்து கட்டி விட்டுருவாங்க. தூக்கியெல்லாம் போட மாட்டாங்க, கட் பண்ணவும் மாட்டாங்கங்க. அழகாக அதை பிரித்து வந்து எங்களதில் இது வந்து நிறைய இருக்குது. அடிக்கடிக்கு நான் மாற்ற மாட்டேங்க, வருஷத்துக்கு ஒரு தரம் தான் மாற்றுவேன். அதுவும் என் மாமியார் மாற்றி விடுவாங்க. ஒரே டைம் மட்டும் பக்கத்து வீட்டில் இருக்க ஒரு ஆண்டி எனக்கு மாற்றி விட்டாங்க. ஸோ அதுலேருந்து நான் அடிக்கடிக்கு மாற்றுறது கிடையாது. ரொம்ப பிஞ்சும் போகிறது கிடையாதுங்க. ரொம்ப பிஞ்சு போச்சு அப்படின்னா தான் மாற்றுவேங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, தாலியை வந்து ஒரு அலங்கார பொருள் மாதிரி நினச்சிக்கிறாங்க. அதை எடுத்து மாட்டி விட்டுறது, ஆணையில் மாட்டி விட்டுறது. சமீபத்தில் கூட நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், நம்மளுடைய சேனல்லே சொல்லியிருப்பேன் நான். தாலி அப்படின்றது ஒரு அலங்கார பொருள் கிடையாது, அது மற்றவங்க கண்ணுக்கு தெரியவே கூடாதுங்க. எப்பவுமே அது நம்மளுடைய நெஞ்சுக்குழிக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து ஒரு சிலரெல்லாம் பார்த்துருக்குறேன், ஒரு நாள் மஞ்சள் கயிறில் இருப்பாங்க, ஒரு நாள் வந்து தங்கத்தில் செயின் போட்டிருப்பாங்க, தாலி செயின் போட்டிருப்பாங்க. இது எப்படிங்க அப்படின்னாக்கா, வெளியே போகிறோம், இது வந்து பாதுகாப்பு இல்லை, அதனால் வந்து வெளியே போகும்போது மஞ்சள் கயிறு போட்டுன்னு போவேன், ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போனால் மட்டுமே தங்கத்தில் போட்டுன்னு போவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி ஒரு செகண்டில் மாற்றுறீங்க அப்படின்னா, அதிலலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் மாற்றிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, அதிர்ச்சியாகவும் இருந்ததுங்க. இப்படியெல்லாம் கூட செய்வாங்களா அப்படின்னு சொல்லி. ஒரு சிலர் வந்து அப்படியே வெளியே ரொம்ப கனமாக ஒரு தாலி செயின் போட்டு அதை அப்படியே புடவைக்கு மேலே எடுத்துக்கிட்டு எல்லாரும் பார்க்குற மாதிரி போட்டுட்டு போகிறாங்க. அது ரொம்ப தவறுன்னு தான் நான் நினைக்கிறேங்க. தவறு அப்படின்னு நினைக்கிறவங்க எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அது அவங்கவுங்களுடைய விருப்பம், நான் தப்புன்னு சொல்ல விரும்பலை. ஒரு சிலருக்கு அது பழக்கமாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு அது பழக்கம் இல்லைங்க. எங்களதில் பெரும்பாலும் யாருமே தாலியை யார் கண்ணுக்கும் காட்டவே மாட்டாங்க. ஒரு மஞ்சள் குங்குமம் வைக்கணும்னா கூட நம்மளோட வயசில் மூத்தவங்க, நம்மளோட மாமியாரோ இல்லை தீர்க்க சுமங்கலியாக இருக்கிறவங்க, பழுத்த சுமங்கலியாக இருக்கிறவங்க வச்சு விடுவாங்க. நீங்கள் கோவிலெல்லாம் கூட பார்த்துருப்பீங்க, மஞ்சள் குங்குமம் கொடுத்தா என்ன பண்ணுவாங்க, ஒரு பக்கமாக ஓரமாக ஒதுங்கி அந்த மஞ்சள் குங்குமத்தை வந்து அவங்களுடைய தாலிக்கு வச்சுப்பாங்க. யார் கண்ணிலையுமே காட்டவே மாட்டாங்க. அதுதாங்க ஒரு உண்மையான விஷயம். ஒரு சிலருக்கு தெரியல, இப்போ இருக்கிற பசங்களுக்கு சுத்தமாக தெரியவே இல்லைங்க. ஸோ இந்த முறையில் வந்து மாங்கல்யத்தை மாற்றிக்கலாங்க. மாங்கல்யத்தை மாற்றிட்டு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வச்சு தீபதூப ஆராதனையெல்லாம் காமிச்சு தீர்க்க சுமங்கலி யோகம் கிடைக்கணும், அதோடு வந்து நம்மளுடைய குடும்பம் எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்டு கற்பூர ஆரத்தி காமிச்சு பூஜையை வந்து நிறைவு செஞ்சுக்கலாங்க. கல்யாணம் முடிஞ்ச உடனே எல்லாரும் எதிர்பார்க்குறது என்னென்னா விருந்து. சாதாரணமாக கல்யாணம் முடிஞ்சாலே விருந்து தானே. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணமே நடந்திருக்கு, நம்மளால் அந்த இவ்வளோ பெரிய விருந்து வைக்க முடியலன்னாலும் எளிமையாக ஒரு 2 பேருக்காவது அன்னதானம் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம கையினாலே சமைச்சு ஒரு 2 பேருக்காவது சாப்பாடு கொடுக்கலாங்க. எதுவுமே பண்ண முடியலையா,
வீட்டில் இருக்கிற எறும்புகளுக்கோ இல்லை வந்து காக்கா குருவிக்கோ இல்லை நாய் ஏதாவது இருந்தால் அதுக்கு பிஸ்கெட் வாங்கி போடுறது, பசுமாட்டுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரி கூட செய்யலாங்க. அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லது தாங்க. நாளைய தினம் மீனாட்சி திருக்கல்யாணத்தை பார்க்கறதுக்கு நமக்கு 2 கண்கள் பத்தவே பத்தாதுன்னு சொல்லலாம். அவ்வளோ அழகாக இருக்குங்க. நம்மளால நேரில் போய் பார்க்க முடியாது. ஆனால் டிவியில் க்ளோஸ்அப்பில் காட்டுவாங்க பாருங்கள். அது மாதிரி நேரில் போனால் கூட நமக்கு அந்த மாதிரி பார்க்க முடியாது. ஆனால் டிவியில் பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்கும். நாளைய தினம் மீனாட்சி திருக்கல்யாணத்தை பார்க்குறவங்களுடைய வீட்டில் சந்தோஷம் என்னென்னைக்கும் நிலைச்சிருக்கும் அப்படின்றதும் ஒரு ஐதீகங்க. செல்வ வளம் அதிகரிக்கும், வறுமை நீங்கும், கணவன் மனைவி சண்டை சரியாகி குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும், திருமணமாகாத கன்னி பெண்கள் இந்த கல்யாண வைபவத்தை கண்டா சீக்கிரமாகவே கல்யாணம் நடக்கும் அப்படின்றது நம்பிக்கைங்க. இதையெல்லாம் கேட்கும் போதே அந்த மதுரை மாநகரில் நாம் பிறக்கலையே அப்படின்ற ஏக்கம் நமக்குள்ளே வருங்க. மதுரையில் பிறந்தால் மட்டும்தான் மீனாட்சிக்கு குழந்தையா இருக்க முடியுமா? இந்த பூமியில் எந்த இடத்துல பிறந்திருந்தாலுமே அந்த மீனாட்சிக்கு நம்ம குழந்தை தாங்க. நாளைய தினம் திருக்கல்யாண வைபவத்தை யாருமே தவற விடாதீங்க. நேரில் போயிட்டு மீனாட்சியை தரிசனம் செய்ய முடியாதவங்க கூட நம்ம வீட்டில இருந்து அந்த சுந்தரேஸ்வரர் மீனாட்சி திருக்கல்யாணத்தை பார்த்து வேண்டிக்கலாங்க. நிச்சயமாக அடுத்த வருஷம் உங்களுக்கு அந்த திருக்கல்யாணத்தை நேரில் பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சாலும் அது வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்க. ஒரு முறை மீனாட்சி அம்மனை தரிசனம் செய்து வேண்டுதல் வச்சுட்டு வந்தோம் அப்படின்னா மீண்டும் அவங்கள பார்க்கறதுக்கு முன்னாடியே அந்த வேண்டுதலை மீனாட்சி அம்மன் நிறைவேற்றி வைப்பாங்க அப்படின்றது பக்தர்களுக்குள் இருக்கும் நம்பிக்கைங்க. இது சாதாரண நம்பிக்கைங்கள, அதீத நம்பிக்கை. அந்த நம்பிக்கை பலித்தம் இருக்குங்க. மீனாட்சி அம்மனோட அருள் அனைவருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நானும் வேண்டிக்கிறேங்க. நீங்களும் எனக்காக வேண்டிக்கோங்க. இந்த உலகத்தையே காத்து ரட்சிக்கக்கூடிய மீனாட்சி அம்மனோட அருள் நம்ம எல்லாருக்குமே கிடைக்குங்க. இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் பலனடையட்டும். இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும். டேக் கேர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.